ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, இன்புட் ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுமோ அதே மாதிரி ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை நம்ம வேண்டி எடுத்து ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு யூசர்கிட்ட வந்துக்கிட்டு அவரை நேமை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு நான் ஒரு வெல்கம் மெசேஜ் ஒன்று கொடுக்க போகிறேன்னா இருந்தால் நான் என்ன செய்வேன், இன்புட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்டர் யுவர் நேம். ஸோ நான் அப்படி ஒரு இது வந்து கொடுக்கேன். ஸோ அவர் எந்த நேம் என்டர் பண்ணுறாரோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம படிச்சிருந்த வேரியபிளுங்கிற கன்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ நேம்ங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே அந்த டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கேன், ஹாய் அண்டு கொடுத்துட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே நேமை கொடுத்து விடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ என்டர் யுவர் நேமுங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இன்புட் ஃபங்க்ஷனை பொறுத்தவரையில் இப்போ நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கும்போதோ ஸ்டார்ட் பண்ண உடனேயே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோமோ அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எக்ஸிக்யூட் ஆகி அப்படியே சிஸ்டம் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். பட் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் நாம் இங்கே ஏதாவது ஒரு டேட்டா என்டர் பண்ணுறோமோ இல்லையோ இங்கே நம்ம என்டரை ப்ரெஸ் பண்ணும் வரைக்கும் என்ன செய்யும், இந்த கேசர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம என்டரை ப்ரெஸ் பண்ணதும் தான் நம்மளோட அடுத்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் பாருங்கள், இங்கே ஹாய்ன்னு சொல்லி எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆக இல்லை. ஸோ நான் இங்கே என்ன கொடுக்கணுன்னு சொன்னால் நேம் வந்துட்டு கேட்குறாங்க வந்துட்டு. ஸோ ப்ரோக்ராமர்ன்னு சொல்லி கொடுத்தோம், என்டர் பண்ணுறேன்னு பாருங்கள், ஹாய் ப்ரோக்ராமர்ன்னு சொல்லி வருது. திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், திருப்பி கேட்குது என்டர் யுவர் நேம்னு சொல்லி கேட்குது. ஸோ வந்துட்டு திஸ் இஸ் மை நேம் அந்த கொடுத்த என்டர் பண்ணுறேன்னு பாருங்கள், ஹாய் திஸ் இஸ் மை நேம்னு சொல்லி நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா இருந்தால், இந்த என்டர் யுவர் நேம்னு சொல்கிறது நமக்கு இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன டேட்டா அவரை என்டர் பண்ணணுங்கிறத தன்னோட யூசருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே நாம் என்ன செய்வோம், பாஸ் பண்ணோம். அப்போ இன்புட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி நம்ம என்ன டேட்டா என்டர் பண்ணுறோமோ அந்த டேட்டா நேமுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ எப்போல்லாம் நம்ம அந்த நேமை யூஸ் பண்ணுறோமோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அந்த இன்புட் வந்துக்கிட்டு என்ன செய்யும், நம்ம என்ன டேட்டா வேண்டி எடுத்திருந்தோமோ அந்த டேட்டா பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன் நம்ம செய்து பார்ப்போம். ஸோ நம்பர் 1 என்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன செய்கிறேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்டர் தி நம்பர் 1 கொடுத்து விட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் 2 அண்ட் கொடுத்துட்டு இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்டர் தி நம்பர் 2ன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 சரிங்களா, நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2ன்னு சொல்லி இங்கே நான் கொடுத்து விட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணக்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்டர் தி நம்பர் 1ன்னு சொல்லி நமக்கு கேட்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், 25ன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். அடுத்தது என்டர் தி நம்பர் 2ன்னு சொல்லி கேட்குது. 75 கொடுத்து என்டர் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு கண்டிப்பாக இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 100 விட வருமென்று தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே நமக்கு வந்த விடையை பார்த்தீங்கன்னா 25 அங்கே 75ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம், நம்பர் டைப்பாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிட்டவா மேத்தமெட்டிக்கல் வைஸாக 2 நம்பர்ஸும் கூட்டுப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக போட்ட டேட்டா அவர்த்த பிரிண்ட் ஆகும், அதுக்கு அடுத்ததாக வந்த டேட்டா அதுக்கு பிறகு பிரிண்ட் ஆகும். ஸோ ரெண்டும் சேர்ந்து நமக்கு இங்கே 2575ன்னு சொல்கிற விட டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் இது நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண விட இல்லை. அப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் நடந்திருக்குமென்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு தெரியும் இது என்ன டேட்டா டைப் பண்ணி செக் பண்ணுறதுக்கு நம்ம டைப் பண்ணி சொல்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே நான் நம்பர் 1 கொடுத்து பார்க்கேன், ஒரு டேட்டா கொடுத்துட்டு செக் பண்ணுறேன்னு பாருங்கள், STR. அதே மாதிரி நம்பர் 2ஐயும் செக் பண்ணி பார்க்கேன், இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கேன் பாருங்கள். இங்கேயும் என்டர் த நம்பர் 1ன்னு சொல்லி கேட்கும்போது 23 25 கொடுக்குறேன், அதுவும் STR. ஸோ அதனால தான் இப்போ விளங்குதா. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரிங் டைப், அதாவது ரெண்டையுமே
ஒரு ஸ்ட்ரிங்கை அதை எடுத்ததால தான் நமக்கு என்ன செய்யுது, இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணும்போது 100ன்னு சொல்கிற விட வராமல் 25 + 75 கொடுக்கும்போது 25 ஃபர்ஸ்ட்டாக பிரிண்ட் ஆகி 75 அதுக்கு அடுத்ததாக பிரிண்ட் ஆனதுக்கான காரணம் இதுதான். ஸோ அதுக்கு நாம் என்ன செய்யலாம் இப்போன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நம்ம இது ரெண்டையும் வந்துட்டு ஈஸியான முறையில் இன்டீஜரை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே 2-3 வழியில் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நான் 2 வழியும் சொல்லிவிட்டு ஸோ அந்த வழிகளுக்குள்ள வித்தியாசத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே INT ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்பர் 1 கொடுத்து விட்டேன், ப்ளஸ் அடுத்து என்ன செய்கிறேன்டா INT ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்பர் 2. ஸோ இது ரெண்டையும் கொடுத்து விட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். என்டர் நம்பர் 1 கேட்குது, அதே 25 கொடுக்கேன், அடுத்ததாக 75 கொடுக்கேன், கொடுத்து என்டர் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண 100ன்னு சொல்கிற விட எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுது. பட் இருந்தாலும் இங்கே என்ன நடக்குது பாருங்கள், இன்புட் ஃபங்க்ஷன் எப்போவுமே அது வேண்டி ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை இது ஸ்ட்ரிங்கில் தான் தரும். நாம் ஒரு நேம் டைப் பண்ணாலோ இல்லை நம்ம ஒரு நம்பரை டைப் பண்ணாலோ அல்லது ஒரு ஃப்ளோட்டை டைப் பண்ணாலோ அது என்ன செய்யும், ஸ்ட்ரிங் டைப்பில் வேண்டி எடுத்து தான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இங்கே இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணதால் இந்த நம்பர் 1 அல்லது நம்பர் 2 வந்துக்கிட்டு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம் இல்லை. இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இதுக்குள்ளே நம்பர் 1 கொடுத்து விட்டேன். இதை நான் என்ன செய்கிறேன்னா டைப் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் பார்க்கையிலும் என்ன டேட்டா டைப்பில் இது இருக்குன்னு சொல்லி. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்பர் 1 கேட்குது, ஸோ 25 அதே மாதிரி 10 கொடுக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் டைப்பில் தான் இருக்குது. அப்போது இது எப்படி 2 நம்பர்ஸும் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இங்கே நம்ம இன்டீஜராக கொடுக்கும்போது இந்த ப்ளஸ் ஃபங்க்ஷன் வேலை செய்கிறதுக்கு முதல் இந்த நம்பர் 1 நம்பராக கன்வெர்ட் பண்ணப்பட்டது, அதே மாதிரி நம்பர் 2வும் நம்பராக கன்வெர்ட் பண்ணப்பட்டு இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த அடிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் 2 நம்பர்ஸையும் நமக்கு ப்ளஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டுது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நடக்கிற ஒர்க். அப்போ நம்ம எப்படி இதை ரெண்டையும் நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் நம்பர் டைப்பாகவே நாம் வேண்டி எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், சிம்பிள். நாம் இந்த இன்புட் ஃபங்க்ஷனை நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் அதை பேஸ்ட் பண்ணி வருது. இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்களா? ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் ஒரு டேட்டாவை வேண்டி எடுத்து ஸ்ட்ரிங் டைப்பாக இந்த இன்டீஜருக்கு கொடுக்கும். ஸோ இந்த இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றி இந்த நம்பருக்கு கொடுக்கும்போது இன்டீஜர் டேட்டா டைப்பாக கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கே இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேரியபிளே இன்டீஜர் டைப்பாகவே கன்வெர்ட் ஆகும். இப்போ பாருங்கள், செக் பண்ணி பார்க்க. நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டைப் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் நம்பர் 1 கொடுக்கேன். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். 25 + 10 கொடுத்ததும் இங்கே இன்டீஜர் கன்வெர்ட் ஆகிட்டுது. அதே மாதிரி நம்பர் 2 கொடுக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஒரு டேட்டா கொடுத்துட்டு மற்ற டேட்டா கொடுத்து என்டர் பண்ணுறேன், இங்கேயும் இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாம் வேல்யூஸை அசைன் பண்ணிவிட்டோம். ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. அது ஒரு டெம்ப்ரரியாக நம்ம அந்த இடத்த தேவைப்படும் போது மட்டும் நம்ம நம்பரை மாற்றிக்கிறோம். ஆனால் இப்படி நம்ம இன்புட் ஃபங்க்ஷனையே நம்ம இன்டீஜருக்குள்ளே கொடுத்து வச்சோமா இருந்தால், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அதில் வர விடையை இந்த இன்டீஜர் ஃபங்க்ஷனை கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்கை அது இன்டீஜராக மாற்றி நம்பர் 1க்கு அசைன் பண்ணும்போது அது ஒரு நம்பர் டைப், அதாவது இன்டீஜர் டைப்பை அசைன் பண்ணுறதால தான் நமக்கு இங்கே INTங்கிற டேட்டா டைப் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரொம்ப பொருத்தமான ஒரு கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய வே. ஏன் நம்ம இங்கே நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லும்போது நமக்கு கீழே யூஸ் பண்ணக்கிட்ட, அதாவது இன் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணும்போது அது நம்பர் பர்பஸுக்காக வேண்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதனால் எல்லா இடத்தையும் நம்ம இன்டீஜர்ன்னு சொல்லி இன்டீஜர் ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நாம் எழுதுகிற கோட்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட தரம் நம்ம இன்டீஜர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அப்போ அது ஒரு சரியான கன்வெர்ட் பண்ணுற வே இல்லை. ஸோ நீங்கள் இன்புட் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது நம்பர் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப பொருத்தமான ஒரு வேயாக இருக்கும். ஸோ
இது ரிலேட்டடாக அல்லது இதை விட அட்வான்ஸான கோடிங்கை அடுத்த வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.